வெல்கம் டு குமார் விலாக்ஸ் தமிழ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த விலாகு நீடாமங்கலம் டு திருவனந்தபுரம் 4 நாள் ட்ரிப்பு. இது கொஞ்சம் லேட் வீடியோ தான், பொங்கல்கிட்ட எடுத்தது. சில இஷ்யூஸ்னால போட முடியல. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு தேவையான ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கெலாம் ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நாளைக்கு நம்ம தெருவில் விளையாட்டு போட்டி நடத்துகிறாங்க, அதுக்கு பயங்கர ப்ராக்டிஸ் போகுது. அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிடலாம். ரெடி பண்ணுங்க, இங்க இருந்து ரெடி பண்ணுங்க. எங்க போறோம்? எல்லாம் இருந்து கவனமா நடத்துங்க. இடத்துல மணி வந்து இருக்கிறான் பதிக்கும். மணி என்ன பையில தூக்கிட்டு மீன் வாங்கிட்டு போறியா? போராட்டம் பண்ணணும்னு நினைச்சான். ஓகே பாய். கிளம்புறப்ப இவனுங்க வேற கண்ணாடி எடுத்துக்கிட்டு ஒருத்த மாத்தி ஒருத்தன் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. என்னடா இது, ஒருத்தனை போட்டு பர்ஃபார்மன்ஸ் அங்கே எப்படி போயிட்டு இருக்கு? ஓகேப்பா, பாய்ப்பா. திருவனந்தபுரத்துக்கு ட்ரெயின் பார்த்தோம்னா 4:20க்கு திருச்சியில் நீடாமங்கலம் டு தஞ்சாவூர் பஸ்ஸில் போயிட்டு தஞ்சாவூர் டு திருச்சிக்கு 1:45க்கு செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் இருக்குது, அதை பிடிக்கணும். மணி இங்கேயே 12 ஆகிடுச்சு. தஞ்சாவூரில் நமக்காக மச்சான் வெயிட் பண்ணுவாப்புல. உங்கள் டைங்கிறனால பஸ்ஸு கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு. ஒன் ஹவர் கழிச்சு தஞ்சாவூர் ரீச் ஆகியாச்சு. மாரியம்மன் கோயில் ரீச் ஆகும்போதே மச்சானுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இவர் தான் அந்த மச்சான். மேக்ஸிமம் ட்ராவல், கல்யாணம், காதுகுத்து, கருமாதி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் சுற்றுவோம். இப்போ மச்சான் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி ட்ரெயினை பிடிக்க வரணும். ஆக்சுவலாக ட்ரெயின் லேட்டு, அதை விட நாங்கள் லேட்டு. இப்போ ஒடியாந்து வந்து ஏறி இருக்கிறோம், அதை வீடியோ எடுக்க முடியல. ஒரு வழியாக ட்ரெயின் கிளம்பிருச்சு. இந்த டெல்டா மாவட்டங்களில் ட்ரெயினில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பச்சை பச்சேர்னு ஒரே விவசாய நிலம் தான். பார்க்க சூப்பராக இருக்கும். ஒரு நாள் டைம் கிடச்சா இந்த ரூட்டில் ட்ரெயினில் வந்து பாருங்கள், மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். திருச்சிக்கிட்ட வந்தாச்சு. பரவாயில்ல, ட்ரெயின் வந்து லேட்டுங்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்ட திருச்சிக்கிட்ட வந்துட்டாங்க. திருச்சி ரீச் ஆகிட்டோம். எங்களுக்கு இன்னும் 1.5 மணி நேரம் டைம் இருக்குது குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வர்றதுக்கு. ஸோ அதுக்குள்ளே வெளியில் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்து ஏசி வெயிட்டிங் ஹால் இருக்குது, அதில் 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். சாப்பிட்டு ஏசி வெயிட்டிங் ஹாலுக்கு வந்துட்டோம். இந்த ஏசி வெயிட்டிங் ஹாலோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹவருக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ள மசாஜ் சேர் இருக்குது, அதுக்கு தனி சார்ஜஸ்ஸு. ஓடி வந்து ஏறினதுனால மச்சானுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குங்கிறதுனால மச்சான் மசாஜ் சேரில் மல்லாந்துட்டார். அவரை உட்கார வச்சுட்டு இந்த ஏசி வெயிட்டிங் ஹாலில் எதுக்கு எவ்வளோ சார்ஜஸ்ன்னு ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே ஸ்லீப்பிங் பாட்ஸ் இருக்குது, செப்பரேட் ரூம் இருக்குது, அப்புறம் ஜென்ரலாக உட்காரக்கூடிய குஷன் சோஃபா அண்டு சேர் இருக்குது. பொதுவாக நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிலாம் எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்குள்ளே வந்து உட்காரவே மாட்டோம், யாருக்கோ அப்படின்னு நினைப்போம். இது 1 ஹவருக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபுல் ஏசி தான். ஸோ நம்ம ஃபேமிலியாக வந்தாலோ இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலோ இங்கே நல்லா ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோ சீட் இருக்குது. நல்லா ஃப்ரீயாக அவங்கவுங்க மொபைல் பார்த்துட்டு ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருந்தால் சோஃபாவில் கூட படுத்துக்கலாம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் இங்கே நிறைய சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, சார்ஜ் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இதுலேயும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சார்ஜ் போடுறதுக்கு எந்த விஷயம் இல்லை. முக்கியமாக பாத்ரூம், டாய்லெட்டும் நல்லா நீட்டாக இருக்கும். ரிட்டன் நீங்கள் போகும்போது இந்த டிக்கெட்டை கொடுத்து சைன் அவுட் பண்ணிட்டு தான் போகணும். 1 hour முடிஞ்சா நாம் தான் பிஃபோராக 5 நிமிஷம் முடி பார்த்துக்கணும், இல்லைனா மறுபடியும் அடுத்த சார்ஜ் நமக்கு போட்டுருவாங்க. ஓகே, நமக்கு 1 hour முடிஞ்சிருச்சு, கிளம்பலாம். பிளாட்ஃபார்ம் அலாட் ஆகலன்னு சொல்லி வெயிட் பண்ணி மச்சான் பார்த்துட்டு இருந்தாப்புல. பிளாட்ஃபார்ம் போட்டாங்க 4.
இது மாதிரி மச்சான் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சு குடிச்சு 12 கல்லடப்பு வந்துட்டு. ஆனால் இன்னும் அடங்கலை. நாங்கள் தேர்ட் தான் புக் பண்ணியிருந்தோம். ஏறி உள்ளே போய் பேக்கை வச்சுட்டு கீழே வந்து நிற்கலாம். ஓகே, கீழே நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஒரு வாட்டர் பாட்டிலை வாங்கிட்டு வந்துட்டோம். அது என்னவோ தேர்ட் ஏசியோ நார்மல் ஸ்லீப்பரோ எதாக இருந்தாலும் 10 மணிக்கு மேலே தான் படுக்கலான்னு சொல்லுவானுங்க. அது வரையும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் போகணும், வேறு வழி இல்லை. உள்ளே உட்கார முடியல. சரி, வெளியில் வந்து கொஞ்ச நேரம் சன்செட்டு பார்க்கலான்னு வந்தோம். செம்மையாக இருந்துச்சு இந்த சன்செட்டு. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது லெஃப்ட்டு திரும்பணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த சன்செட்டுக்கும் அங்கே ஒரு ட்ரெயின் கிராஸ் பண்ணுறது பார்த்தப்ப வேறு லெவல் ஃபீலுங்க. அதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நான் யதார்த்தமாக வந்து நின்னேன். செம்மையாக இருக்குல்ல? வேடிக்கை பார்த்தது போதும், வா போலி சாப்பிட்லான்னு கூப்பிட்டான். நல்லா கொதிக்க கொதிக்க சூடாக இருந்துச்சுங்க. அது வாழையில் வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு வேறு லெவலு. அப்புறம் காஃபி வாங்கினோம், அதையும் சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். முழிச்சா அப்புறம் திருவனந்தபுரம் தான். நான் போய் இறங்கினது 12:30 மணி. ஒரே வெளிச்சமாக எல்லாம் அங்கே இங்கே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு டீ கடையில் சரியான கூட்டம். சரி, அங்கே என்ன இருக்குன்னு போய் சாப்பிட்லான்ட்டு போயிட்டு வாழைப்பழத்தில் செஞ்ச 2 கேக்கை சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒரு பூஸ்ட்டை குடிச்சிட்டு ரூம் தேட கிளம்பிட்டோம். எங்கே நேரமோ என்னமோ தெரில, ரூமே கிடைக்கல. ரொம்ப தூரம் நடந்து பார்த்தோம், ரூம் எல்லாமே ஃபுல்லு. கடவுள் இருக்காண்டா குமார் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நடந்து வந்துட்டு இருந்தோம். திடீர்னு எங்களை பார்த்த சேட்டா ஒருத்தர் ரூம் இருக்குது வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். எங்கே மச்சான காணுன்னு பார்க்குறீங்க தானே? நாம் எப்படி யாரோ வந்து ரூம் இருக்குது வாங்க கூட்டிகிட்டு போகிறோன்னா நம்ம ஏறிடுவோம் பைக்கில். அதனால தான் மச்சானை முதல்ல அனுப்பி விட்டேன். சேஃபாக போய் லேண்ட் ஆகிட்டாக்க அப்புறம் நம்ம போகலான்னு. ஆமாங்க, 1 மணிக்கிட்ட இருக்கும். நான் பாட்டு கேமராவும் பையன் சுற்றுறோம். யாராவது பிடிங்கிட்டு விட்டா என்ன பண்ண முடியும்? அதான் மச்சான் அனுப்பிட்டேன் முதல்ல. மச்சான் தெரியுறாரா? பட் சேட்டா ரொம்ப நல்லவர் தான். எங்களுக்காக அழைச்சிட்டு வந்து ரூம் பார்த்தாரு. கடைசியில் இங்கேயும் ரூம் ஃபுல்லுன்னு சொல்லிட்டானுங்க. ரூமே கிடைக்கல. ரூம் இல்லைன்ட்டு ரிட்டன் பை வாக்கில் வரும்போது கடைசியாக ஒரு ரூம் கிடச்சிது. அதுவும் 1800 ரூபா. எங்களுக்கு 1 மணிக்கு இந்த ரூம் கிடச்சதே பெருசு. 2 பேர்த்துக்கு 4 பெட்டு. நல்லா இருக்குல்ல? கிடச்ச ரூமில் அரைக்குறையாக ஒரு தூக்கத்தை போட்டுட்டு காலையில் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னு தானே கேட்குறீங்க? திருவனந்தபுரத்தில் இருக்க ஜூவுக்கு தான். காலையிலே கபகபன்னு இருந்துச்சு. அதனால் ஒரு டீயை சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நடந்து டீ கடை பார்த்தோம். பக்கத்துலேயே இருந்துச்சு. அங்கே ஒரு வடையும் ஒரு சம்சாவும் ஒரு டீயும் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். டீ கடைக்கு பக்கத்துலேயே ஆட்டோ நின்றுச்சு. அதிலே ஏறிட்டோம். எவ்வளோன்னு கேட்டதுக்கு மீட்ரு தான் அப்படின்ட்டாப்புல. ஓகே போகலான்னு சொல்லிட்டோம். எங்களையும் விலாகர்னு மதித்து ஒரு பையன் ஹாய் சொன்னான். ஆனால் அவங்க அம்மா முறை நான் கேமராவை திருப்பிட்டேங்க. இந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருங்க. ரைட் சைடு பார்த்தா சர்ச்சு, அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா ஸ்டேடியம்.
வழியாக ஜூவுக்கு வந்தாச்சுங்க. அண்ணன் கேட்ட ரேட்டுக்கு சேர்த்து 50 ரூபா டிப்ஸையும் கொடுத்து அவர் ஒரு வணக்கத்தையும் சொல்லிட்டு கிளம்பிட்டார். இதுதான் ஜூவோட என்ட்ரன்ஸு. இங்கே ஜூ மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்கூல் பிள்ளைங்களாம் அழகாக லைனாக வந்துட்டு இருந்தாங்க. இங்கே என்ட்ரன்ஸ்குள்ளே எந்த டிக்கெட் இருக்குல்ல, ஏன்னா உள்ளே 4-5 விஷயம் இருக்குது பார்க்குறதுக்கு, ஒன்றுத்துக்கும் செப்பரேட்டாக இருக்குது டிக்கெட்டு. இங்கே பார்த்தீங்களா, இத்தனை விஷயமும் இந்த ஏரியாக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போகிறது ஜூ தான். வீக் டேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் அப்படியே நிறையா வந்துகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் ஜூவோட என்ட்ரன்ஸ். இதுதான் ஜூவோட என்ட்ரன்ஸு. உள்ளே கேமரா அலோடு கிடையாது. அப்படி எடுத்துகிட்டு போனால் 2000 ரூபா பே பண்ணணும். ஸோ அதனால் நம்ம உள்ளே உள்ள விஷயத்தெல்லாம் இனிமேட்டு மொபைலில் தான் எடுக்க போகிறோம். உள்ளே வந்தோடனே என்ட்ரிலே பைசன் இருந்தாப்புல. நிறைய இடத்துல பைசன் பார்த்துருக்கோம், ஊட்டி கொடைக்கானலில். பட் ஜூவில் தான் ஃபஸ்ட் டைமு. பைசனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ரோஷமான மிருகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ள அதை மெயின்டைன் பண்ணுறவர் ரொம்ப கேஷுவலாக போய் அதோட சாணத்தெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி அந்த வண்டி மாரி அதில் அள்ளி போட்டுட்டு இருந்தார்.
உள்ளே நீங்கள் எல்லா அனிமல்ஸும் பார்த்துருப்பீங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, இங்கே நிறைய விஷயம் இருக்குதுன்னு பார்க்கன்னு. அதோட மேப் போர்டு தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஜூ, அக்வாரியம், சித்ரா ஆர்ட் கேலரி, நேப்பியர் மியூசியம், 3D தேட்டர், கேசிஎஸ் பணிக்கர் கேலரி, நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம், ஸ்ரீ சித்ரா என்க்ளேவ், இத்தனை விஷயம் இருக்குது. மியூசியத்துக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்கிச்சு. போகலாமா?
மியூசியம்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாமே ஃபோட்டோவாக காமிச்சிருப்பேன். ஏன்னா உள்ளேயும் வந்து வீடியோவுக்கு 2000 பே பண்ணணும். ஸோ அதனால் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருப்பேன். அவ்வளோதாங்க. நாங்கள் இந்த 2 இடம் மட்டும்தான் பார்த்தோம். ஏன்னா எங்களுக்கு அடுத்தது கோவளம் பீச் போகிறதுக்காக செக்இன் போட்டிருந்தோம். அது வந்து 2 மணிக்குள்ளே செக்இன் பண்ணணும் அப்படிங்கிறனால நாங்கள் இந்த 2 இடத்தோட முடிச்சுக்கிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா பார்க் மாதிரி செட் பண்ணி நிறைய சேர் போட்டுருந்தாங்க உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஒரு டே எனக்கு தெரிஞ்சு 10 தான். இந்த இதுக்குள்ளே உள்ள எல்லா விஷயத்தையும் பார்க்கணுன்னா ஒரு டேங்கிறது எனக்கு தெரிஞ்சு 10மான்னு தெரியல. டிக்கெட் ப்ரைஸ்லாம் ரொம்ப கம்மி தான். ஜூவுக்கு 40 ருபீஸு. ஸோ அதனால் வந்து நல்ல டைம் எடுத்து 2 நாள் பார்த்தா ஃபுல்லாக பார்க்கலாங்கிறது என்னோடய ஒப்பீனியன். அப்படியே வெளியில் வந்துட்டு ஆளுக்கு ஒரு லெமன் சோடா சொன்னோம். மச்சானுக்கு லெமன் சோடானா ரொம்ப பிடிக்கும். அதுவும் சால்ட் வித் ஸ்வீட்டு தான். அது போட்டு குடிச்சிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஒரு வழியாக ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருக்குது. ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு கோவளம் பீச் நோக்கி போகணும். 2 மணிக்கு செக்இன் டைம். கேப் புக் பண்ணியிருந்தோம். கேபும் வந்துருச்சு. எபிசோடு 2ல் கோவளமில் என்ன ஏரியா, ரூம் எப்படி இருக்குது, ஃபுட்டு என்ன சாப்பிட்டோம் எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்.